ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் தலை டாஸ்க் கொடுத்துட்டார். இன்னும் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோ வந்திருக்கும். அதில் 4 பேர் வந்துட்டு பயங்கரமாக வந்து போராடி இருந்திருப்பாங்க. வாலில் வந்து நிறைய பின்னு இருக்கும். அந்த பின்னை பிடிச்சி தான் நிற்கணும். வரவங்க ஒருத்தர் வந்துட்டு காரணத்தை சொல்லி பின்னை பிடிங்கிடலாம். இது வந்துட்டு ஒரே ஒரு வாட்டி தான் நான் கேட்டேன். அப்படி கிடையாது. அடுத்து போவாங்க. யார் கடைசி வரைக்கும் நிற்கிறாங்களோ அவங்க தான் கேப்டன். சரி, இதில் யார் கேப்டனாக வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து எஃப்ஜேவை தேர்ந்தெடுக்கிற விஷயங்களை அந்த ப்ரொமோவில் பார்த்துருப்போம். இப்போ யாரை தூக்கலான்னு சொல்லிட்டு ஒரு டீம் பிளான் பண்ணுது. யாருன்னா சாண்ட்ரா, விஜய், பார்வதி, பிரஜன், திவ்யா, இவங்க 4 பேர் சேர்ந்து முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, சுபிக்ஷா மட்டும் வந்துடவே கூடாது. ஏன்னா அந்த பொண்ணு வந்துச்சுன்னா செட் ஆகாது. நம்ம தான் டைரக்ட் நாமினேட் பண்ணி சுபிக்ஷாவே தூக்கியிருக்கோம் நாமினேஷன் ப்ராசஸில். அப்படின்னு நம்மளே வந்து போட்டோன்னா பிரச்சனை ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் விஜய், பார்வதி சூப்பராக ஒன்று சொல்கிறாங்க. அதுதான் திங்கிங் அனலைசஸ். சப்போஸ் சுபிக்ஷாவை நம்ம விட்டு அவங்க வந்து கேப்டன் ஆகிட்டாங்க அப்படின்னா, இப்போ நம்ம தூக்கணும்னு நினச்சி தான் நாமினேட் பண்ணோம். அடுத்த வாரம் அவங்க வந்து ஏதாவது ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வந்து கேப்டனாக காமிச்சிட்டாங்கன்னா வெளியில் நல்லா ரீச் கிடச்சிடும். அதுக்கப்புறமா அவங்கள தூக்கவே முடியாது. அதனால் இந்த மாதிரி தூக்குறது தான் கரெக்டான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி யார் யாருக்கு ஓட் பண்ணுவாங்க, அந்த பின்னை தூக்குவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அரோரா வந்து வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணுவா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து சுபிக்ஷாவை கண்டிப்பாக தூக்கிடுவா அப்படின்ட்டு ஒருத்தவங்க ஒரு கெஸ்ஸிங்கை வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அங்கேயும் நடந்துச்சு. ஸோ என்ன நடக்கப்போ தெரில. ஆனால் எஃப்ஜே மட்டும் கேப்டனாக வந்தார்னா ரொம்ப கஷ்டம். அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கானாவினத்து வந்தால் கூட ஏதாவது ஒன்று நடக்குன்ற மாதிரி தோணுது. பட் சபரி வந்தாலும் வேஸ்ட்டு தான், சுபிக்ஷா வந்தாலும் வேஸ்ட்டுன்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கள். சுபிக்ஷா இந்த இதில் கேப்டனாக வரணுமா, இல்லை எஃப்ஜேவா, இல்லை சபரியா, இல்லை கானா வினோதா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.